பல்லதோசம் கார்த்திகேயன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழக அரசியலில் பரபரப்பாக ஒரு விஷயம் என்ன பேசப்பட்டு கொண்டிருக்கிறதுனா, சமீபத்தில் தைலபுரம் தோட்டத்தில் மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்கள் ஒரு பேட்டி பத்திரிகை சந்திப்பு ஒன்று நடத்தியிருந்தாரு. அதில் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் கண்டிப்பாக பாமக போட்டியிடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூசகமான ஒரு தகவலை தெரிவிச்சிருந்தாரு. இது பிஜேபி தரப்புல ஒரு சின்ன சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கேன்னு நம்ம சொல்லலாம். எதுக்குன்னா, நம்ம கூட்டணியில் இருக்கிறோம், நம்ம கூட்டணி கூட எவ்விதமான ஆலோசனை நடத்தாம இது மாதிரி தன்னிச்சையா அறிவிக்கிறாரு. ஒருவேளை பாமக விக்கிரவாண்டி தேர்தலில் தனித்து போட்டியிட போதா அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன சலசலப்பை பிஜேபி தரப்புல ஏற்பட்டுள்ளதாக இந்த தமிழக ஊடகங்கள்லாம் இது மாதிரி ஒரு தரப்பான ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இருக்காங்க. அதுவும் ஒரு புரளி, இது ஒரு வதந்தி மாதிரி தான் நம்ம சொல்லணும். எதுக்காகனா, விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் 2016 பாமக தனித்து போட்டிட்டு வாங்கிய ஓட்டுகள் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 45,000க்கும் மேல் இவ்வளவு ஓட்டுகள் தனித்து போட்டிட்டு வாங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வன்னியர் இடைத்தேர்தலை பத்தி பேசுற அளவுக்கு விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் ஒரு முக்கிய பொருளா இருந்தது. அந்த டைம்ல பாமக அதிமுகவுக்கு ஆதரவாக இருந்ததால கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 50,000 வாக்குகள் வித்தியாசத்துல பாமக கூட்டணியில அதிமுக அந்த இடத்துல 50,000 வாக்கு வித்தியாசம் ஜெயிச்சிருந்தாங்க நம்ம சொல்லலாம். இதுல முக்கியமான விஷயம், அந்த 50,000 வாக்குகள் வித்தியாசம் பாமகவோட சாலிட் ஓட் பேங்க் நம்ம சொல்லலாம். அந்த வித்தியாசத்துல தான் அங்க அதிமுக ஜெயிச்சிருந்தது. இதை மையமாக வைத்து இப்ப மறுபடியும் புகழேந்தி அவர்கள் திமுக தரப்புல ஜெயிச்ச புகழேந்தி அவர்கள் இறந்து விட்டதால் மறுபடியும் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கு இன்னும் ஓரிரு மாதங்கள்ல அதோட தேர்தல் அறிவிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் எதிர்பார்க்கிறது. மேக்சிமம் பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் அப்படின்னா ஜூலை எண்டுல இடைத்தேர்தல் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுல மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்கள் பாமக போட்டியதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சூசகமா தெரிவிச்சிருக்காங்க. அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையில பிஜேபி தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, கண்டிப்பா எங்களுடைய பொது எதிரி யாரு பாத்தீங்கன்னா திமுகவும் அதிமுகவும் மட்டும்தான். அந்த இடத்துல பாமக மிக வலுவாதான் இருக்கு. அதனால நாங்க பாமக அந்த இடத்துல போட்டிட்டாலும் நாங்க கண்டிப்பா ஆதரவு கொடுப்போம். பாமக பிஜேபி கூட்டணியில கண்டிப்பா அந்த இடத்துல பாமக வென்றாலும் அப்படி இல்லைன்னா 2ஆம் இடம் பெற்றாலும் எங்களுக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு வெற்றி தான் அது. ஏன்னா ஒரு திராவிட கட்சியை நாங்க வீழ்த்திட்டு ஒரு 2ஆம் இடத்துல இருக்கோம். அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில நாங்க கண்டிப்பா பாமகவுக்கு நாங்க ஆதரவு கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் பிஜேபி தரப்புல சொல்லப்படுது. இதனால விக்கிரவாண்டி இடைத்தேர்தல பாமக பிஜேபி கூட்டணி மிக பெரிய அளவுல கண்டிப்பா பேசப்படும். அந்த இடத்துல பாமக விழுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. அது மட்டும் இல்ல, கொஞ்சம் விட்டமின் பா யார் அதிக அளவு செலவு பண்றாங்களோ அவங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கும். அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில தான் விக்கிரவாண்டி கள நிலவரம் இருக்கு. எல்லாருக்குமே தெரியும், இடைத்தேர்தல்னாலே அது பணநாயகம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான் இருக்கும். ஏன்னா அது இடைத்தேர்தல் பணத்தேர்தல் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான் சமீப காலமாக இடைத்தேர்தல் நடந்துட்டு இருக்கு. இந்த விஷயத்துல பாமக எப்படியும் பார்த்தா பணம்லாம் செலவு பண்ண மாட்டாங்க. தன்னுடைய கட்சி பலத்தை வைத்து அந்த இடத்துல போட்டியதற்கான வாய்ப்புகள் தான் பார்ப்பாங்க. திமுக தரப்புல அதிமுக தரப்புல மிகப்பெரிய அளவுல பணத்தை செலவு பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கண்டிப்பா பார்ப்போம் இது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த போகுதுன்ட்டு. இன்னும் அதிக அளவுல நம்ம விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நெருங்க கள நிலவரம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அலசி ஆராயலாம். அது மட்டும் இல்லாம திமுக தரப்புல யார் போட்டியிட போறாங்க, அதிமுக தரப்புல யார் போட்டியிட போறாங்க, முக்கியமா நாம் தமிழ் தரப்புல யார் போட்டியிட போறாங்கிற எல்லா விஷயமும் நம்ம அலசி ஆராய போறோம். தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.